இன்று நாம் சினிமா காதலன் சேனலூடாக பார்க்க இருப்பது ராயன் ட்ரெய்லர் தொடர்பான கண்ணோட்டமாகும். தனுஷ் தனது 50வது படத்தினை தானே எழுதி இயக்கி நடித்துள்ளார். விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இவரிடம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தனுஷின் 50வது படமும் இம்மாதம் 26ஆம் தேதி வெளியாக உள்ளது. தனது 50வது படத்திற்காக எடுத்துக்கொண்ட கதைக்களம் வடசென்னை ஆகும். தனுஷிற்கு வடசென்னை கதைக்களம் புதிதல்ல, இலகுவாகவே ஒன்றித்து போகும் ஓரிடம். புதுப்பேட்டை, வடசென்னை இரண்டிலும் அதை வழிகாட்டியுள்ளார். அதனாலேயே தனது 50வது படத்திற்கான கதைக்களமாக வடசென்னையை தேர்வு செய்துள்ளார். தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா, சரவணன் போன்றோர் நடித்துள்ளனர். இசையினை A.R. ரகுமான் பொறுப்பேற்றுள்ளார். இந்தியன் பாகம் 2 தேடிய ரகுமான் ஃப்ரெஷ்ஷாக ஜூலை 26ஆம் தேதி தியேட்டர் வருகின்றார் எனும் போதே ரசிகர்கள் கொண்டாட்டத்தை தற்போதே ஆரம்பித்துள்ளனர். அதற்கேற்றாற்போல் ட்ரெய்லரில் பிஜிஎம் தெரிக்குது. ட்ரெய்லரினை கொண்டு ஓரளவு கதையினை எடுத்துக்கொண்டால், தாய் தந்தை இன்றி தம்பிகளான காளிதாஸ், சந்தீப் கிஷன் மற்றும் துஷாராவை தனுஷ் வடசென்னையில் வளர்த்து வருகின்றார். இதற்கு உதவி புரிவராக செல்வராகவன் காணப்படுகின்றார். சரவணன் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா குழுக்களுக்கான ஏதோ ஒரு பிரச்சனையில் இரு தம்பிகளும் சிக்கிக்கொள்ள அதற்கான பழிவாங்கல் கதையாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ட்ரெய்லர் முதல் ஷாட்டில் தனுஷின் உடம்பில் வெட்டுக்காயங்களுடன் அமர்ந்திருக்க தங்கையான துஷாரா தண்ணீரை ஊற்றுகிறார். ரத்தம் கலந்த நீர் ஆறு போல் ஓடுகின்றதாக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இக்காட்சி ஒன்றே போதும் இது பழிவாங்கல் தொடர்பான கதையாக அமைந்துள்ளது என குறிப்பாக தனுஷின் செய்கையினை தங்கையான துஷாராவும் எதிர்பார்த்ததை போன்றதொரு முகபாவத்தினை தான் காட்டியுள்ளார். எனவேதான் இவ்வாறு கதை அமையலாம். தனுஷ் ஏற்கனவே பவர் பாண்டி என்ற திரைப்படத்தினூடாக தனது இயக்குனர் திறமையினை நிரூபித்துள்ளார் என்பதனால் தனது 50வது திரைப்படமாக இதனை தீர்மானித்துள்ளதன் மூலம் இதன் கதையின் அழுத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இக்கதைக்கான பாத்திரங்கள் சிறப்பான தேர்வாக ட்ரெய்லரில் காட்டப்படுகின்றது. குறிப்பாக நடிப்பு அசுரன் தனுஷ், நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா திரையில் தோன்றும் காட்சி சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லரினை கொண்டு நாம் ஓர் கதையினை அனுமானித்தாலும் தனுஷ் என்ற இயக்குனர் பிளஸ் நடிகர் அனுமானிக்க முடியாத கதையொன்றுடன் தான் ஜூலை 26ஆம் தேதி நமக்கு விருந்தளிக்க வருவார் என எதிர்பார்க்கலாம்.